வெல்கம் டு அர்ஷதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெகந்தி வீடியோவில் அட்வான்ஸ் லெவல் ஃப்ளவர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்ஸ் லெவல் ஃப்ளவர்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஷேடிங். ஓகேங்களா? ஸோ ஷேடிங் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளவர்ஸோடைய பெட்டல்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம எப்படி போடுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் லெவல் ஃப்ளவர்ஸில் வந்து நம்ம மெயின் திங் வந்து என்னென்னா ஷேடிங்கும் ஃப்ளவர்ஸோடைய பெட்டல்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷேடிங், ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஷேடிங்கில் வந்து ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா நார்மல் ஷேடிங், இல்லைனா வந்து சிம்பிள் ஷேடிங். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் ஷேடிங்கில் வந்து என்னென்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து லைன்ஸ் வந்து போடுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம போடுற லைன்ஸ் எல்லாமே தின்னாக இருக்கணும். ஓகேங்களா? திக்காக இருக்கக்கூடாது, தின்னாக இருக்கணும். ஷேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு தின்னாக போடுறோமோ ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது போடும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக போடுங்க. உங்களுக்கு லைன்ஸ் வந்து தின்னா இல்லை, எனக்கு திக்காக தான் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோனோடைய டிப்பை வந்து நீங்கள் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது போல் வந்து சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் வந்து செல்லோ டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்லோ டேப்பை வச்சு நீங்கள் இது போல் சின்னது பண்ணிக்கோங்க ஹோல்ஸு. ஸோ நம்ம ஷேடிங் கொடுத்து முடிச்சிட்டோம். நம்ம ஷேடிங் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நீங்கள் போட்டிருக்க ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, பெட்டல்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஷேப்பாக இருந்தாலும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்னொரு லைன் வந்து அவுட்டர் லைன் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் வந்து ஆரஞ்ச் ஷேடிங். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பாக இருந்தாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இது போல் டாட் வச்சு நீங்கள் உள்ளே கொஞ்சம் லைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒரு குச்சியில் வந்து காட்டன் வந்து சுற்றிக்கோங்க. ஓகேங்களா? சுற்றிட்டு இது போல் நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து இந்த மெகந்தியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற இயர்பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பட்ஸ் வச்சுட்டு இது போல் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மெகந்தியை. ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த மெகந்தி வந்து தெரியக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மெகந்தியை வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். மெகந்தி திட்டு திட்டாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கிளியர் பண்ணிடணும். ஸோ எட்ஜஸ் கிட்ட வரைக்கும் நம்ம ரொம்ப இது பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெகந்தி கோனுடைய டிப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த பெட்டல்ஸோடைய ஷேப்புக்கே வந்து திரும்ப கொண்டு வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மவுண்டைன் ஷேடிங்கு. ஸோ பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க.
ஸோ நான் இந்த ஷேப் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன்ட்டு நீங்களும் அதே ஷேப் வந்து பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உல்ட்டாவாக ட்ரா பண்ணிக்கோங்க. இது போல் வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது போல் தான் வந்து நம்ம அந்த பெட்டல்ஸ் உள்ள ட்ரா பண்ண போகிறோம். பட் என்னென்னா நம்ம அந்த வி ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப் மட்டும் நம்ம அதில் ட்ரா பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம டாட் வச்சு அது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த டாட் வைக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். கஸ்டமருக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வந்து இந்த ஷேப் வந்து தெரியக்கூடாது. சாரி, இந்த டாட் வச்சுருக்கிறத வந்து தெரியக்கூடாது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸ் நம்ம அந்த பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே வந்து நம்ம திக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 4th ஒன் டபுள் சைடு ஷேடிங்கு. டபுள் சைடுன்னு சொன்ன உடனே வந்து நமக்கு ஈஸியாக புரியும். இது வந்து டபுள் சைடு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ லைன்ஸ் வந்து நீங்கள் கீழேயும் மேலேயும் வந்து தான் ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ சென்டரில் மட்டும் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக வந்து ஸ்பேஸ் இருக்க மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அவுட்டரில் வந்து நான் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 5th டிசைன். சைட்வேஸ் ஷேடிங். சைட்வேஸ் ஷேடிங்கில் வந்து லைன்ஸ் வந்து கொஞ்சம் கர்வாக வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த கர்வ் லைன் வந்து நம்ம போடும்போது ஒரு லைன் போடும்போது கொஞ்சம் சின்னதாகவும் இன்னொரு லைன் வந்து போக போக வந்து நம்ம கொஞ்சம் பெருசாகவும் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ நம்ம 5th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அன்ஈக்குவல் ஷேடிங்கு. அன்ஈக்குவல்னு சொல்லும் போதே வந்து நம்மளுக்கு புரியும். லைன்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லாமல் அன்ஈக்குவலாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஒரு லைன் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு லைன் வந்து போடும்போது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு லைன்ஸ் வந்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். திரும்பவும் நான் சொல்கிற ஒரு விஷயம், ஷேடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மெகந்தி டிப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஷேடிங் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம மெகந்தி போடும்போது ஆங்காங்கே வந்து கொஞ்சம் பெருசாகவும் மெகந்தி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ மெகந்தி வந்து கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் இருந்துச்சுன்னா, இல்லை வந்து டாட் மாதிரி வந்து இருந்துச்சுன்னா, அது எப்படி ரிமூவ் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் மெகந்தி கோன் டிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க.
திட்டு திட்டாவும் வந்து மெகந்தி ஷேடிங் வந்து இருக்கக்கூடாது ஷேடிங் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள் ஷேடிங். ட்ரிபிள் ஷேடிங் வந்து நம்ம சென்டர்லேயும் இந்த 2 சைடும் வந்து நம்ம லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் வந்து கொஞ்சம் இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த 2 சைடும் வந்து இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரிபிள் ஷேடிங் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் இதில் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது மேலே டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது போல் டாட் மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, மெகந்தியை வச்சு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து போயிடும், அந்த டாட் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த பெட்டல்ஸில் போடும்போது மேலே அந்த டாட் வந்து தெரியல, பட் இது தனியாக போடும்போது அந்த டாட் வந்து தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அது போல் வந்து இருக்கக்கூடாது. ஸோ 7th ஒன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எய்த் ஒன் தின் அண்ட் திக் ஷேடிங். ஸோ இந்த ஷேடிங்கில் வந்து ஒரு லைன் வந்து தின்னாகவும் இன்னொரு லைன் வந்து திக்காகவும் தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால தான் வந்து இதை நம்ம தின் அண்ட் திக் ஷேடிங் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஷேடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ இது ஃப்ளவர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளவர்ஸ்க்கு மட்டும் நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம எலிஃபண்ட்டு, அதுக்கப்புறம் பீகாக்கு, இது போல் பேரட்டு, இது போல் டிசைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கெல்லாம் கூட இந்த ஷேடிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹியூமன் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரைடுக்கெலாம் வந்து நம்ம பிரைடல் மெகந்திலாம் வந்து பார்க்கும்போது நிறைய வந்து இந்த ஷேடிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது போல் டிசைன் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த டிசைன் வரும். ஓகேங்களா? ஸோ 8th டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டாட்டட் ஷேடிங். டாட்டட் ஷேடிங்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே டாட் வச்சு நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஷேடிங்கை வந்து நம்ம டாட்டட் ஷேடிங் நம்ம சொல்கிறோம். ஸோ இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லி ஃபில்டு ஷேடிங். ஃபுல்லாகவே வந்து அந்த பெட்டல்ஸை வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பெட்டல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல்லாகவே வந்து லைன்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை ஃபுல்லி ஃபில்டு ஷேடிங் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.